தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். ஏப்ரல் 23 எப்படி இருக்க போகுது? யாருக்கு சாதகமா இருக்கு? மிக சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையும். புதனும் சூரியனும் சேருவது புத ஆதித்ய யோகம், தலைமை பண்புக்கான அனைத்து குணநலன்களையும் ஒருங்கே கொண்ட ஒரு நல்ல நாள். அந்த நாள் யாருக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது வாக்கு என்ற நாள் மே 4 அது எப்படி இருக்க போகுது? யாருக்கு சாதகமா இந்த நாள் இருக்கு? திரு விஜய் அவர்களுடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 22. தேதியின் கூட்டு எண்ணிலையுமே அவருக்கு 4 தான் வருது. நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, உலக அளவுல பார்த்தீங்கன்னா 4ஆம் எண்காரர்கள் பெரிய புரட்சி பண்ணியிருக்காங்க. கட்சி அல்லாத இன்னொரு கட்சி வின் பண்ணி அங்கே சிஎம்மா ஒரு மனுஷன் போய் உட்கார்ந்தான் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பதிவு இல்லையா? கிங் மேக்கராக அவர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன எதிர்பார்க்கலாம் சார்? ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட சதீஷ் ராவ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் நாளும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 23 எப்படி இருக்க போகுது? யாருக்கு சாதகமா இருக்கு? ஏப்ரல் 23 தேர்தல் நாள். அன்றைய தினம் போட்டியிடக்கூடிய அந்த மும்முனை போட்டிகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த 3 தலைவர்களுடைய பிறந்த தேதி வைத்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதில் நாம் தமிழர்லாமும் இருக்குது, ஆனால் நம்ம 3 தலைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து பேசுவோமே, நிறைய பேரை இன்க்ளூட் பண்ணணும். பட் அவரையும் சேர்த்து வேணாலும் பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் பொதுவாகவே அந்த தேதி ஒரு ஆட்சியாளர்களுக்கு, அதாவது கேப்பபிள் இருக்கக்கூடிய பர்சனுக்கு, அந்த காலத்துலலாம் யானை கையில் மாலை கொடுத்து யார் கழுத்தில் அது மாலையை போடுதோ அவங்க ராஜா வராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மிக சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக அது அமையுது. அதோட புனர்பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு இருக்கு, கடகத்திற்குரியது. இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய சித்தர் குருமகான்கள்லாம் அவதரித்த நட்சத்திரம் அது. அந்த நட்சத்திரத்தில் தான் அந்த நாள் வருது. எல்லாத்துக்கும் மேலே குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையாகவும் இருக்கு. ஸோ நிச்சயம் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. இப்போ தலைவர்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, இப்போ இந்த தேர்தல் நடக்கக்கூடிய தேதி எந்த அளவுக்கு அவங்களுடைய தேதியோட ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். 23ங்கிறது புதனுடைய ஆதிக்கத்தில் வர்றது. 2+3 5ன்னு எடுத்துக்கணும். அதனுடைய ஒட்டுமொத்த டோட்டல், அதாவது 23/4/2026 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய டோட்டலையும் ஒன்றோட ஒன்று நீங்கள் கூட்டினீங்கன்னா 1ஆம் எண் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த 1ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் புத ஆதித்ய யோகத்தை உண்டு பண்ணக்கூடியது. புதனும் சூரியனும் சேருவது புத ஆதித்ய யோகம், தலைமை பண்புக்கான அனைத்து குணநலன்களையும் ஒருங்கே கொண்ட ஒரு நல்ல நாள். அந்த நாள் யாருக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஆளும் அரசிலிருந்தே சொல்லுவோமே, இப்போ அந்த டிஎம்கேயோடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தேதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 1/3/1953 அவருடைய பிறந்த தேதி. சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் வராரு. எலெக்ஷன் நடக்கக்கூடிய தேதியுமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தேதியாக நான் சொன்னேன் இல்லையா, தேதியின் கூட்டு எண்ணில் 1ஆம் எண் வருதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவருக்கு சாதகம். அவருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் 4ஆம் எண் வருது, ராகுவின் ஆதிக்கத்தில் வருது. அதற்குமே எண்கணித ரீதியாக இது சாதகமான நாள் தான். பட் இதற்கு இணையாக மற்றவர்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அவர்களுக்குமே வெற்றி வாய்ப்பு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. இப்போ அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சீனியர் பர்சன் வரிசையிலே போயிடுவோம்.
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கே, அவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு படி பார்க்கும்போது அவர் 12/5/1955, அதாவது தேதியின் அடிப்படையில் பார்க்கும்போது குருவின் ஆதிக்கத்திலையும், கூட்டி எண்ணுங்கும்போது அவருக்குமே வந்து 1ஆம் எண் சூரியனுடைய சப்போர்ட்டுங்கிறது இருக்கு. ஸோ அவருக்குமே சாதகமான ஒரு அமைப்பாக அன்றைய தினம் வந்து அமையுது. பட் பொதுவாக இந்த 23ஆம் தேதியும் சரி, கூட்டு எண்ணான 1ஆம் எண்ணும் சரி, யாருக்கு மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் பண்ணும், எந்த தேதிகளுக்கு மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ 2 தலைவர்களுடைய தேதியை பார்த்தோம், அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளுங்கிற மாதிரி பார்த்தோம். இது மேக்சிமம் யாருக்கு பெனிஃபிட்ஸ் பண்ணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் 5ஆம் தேதிகளில் பிறந்திருக்காங்களோ, 5, 14, 23, யாரெல்லாம் 8ஆம் தேதிகளில் பிறந்திருக்காங்களோ, 8, 17, 26, அதே போல் யாரெல்லாம் 1ஆம் தேதிகளில் பிறந்திருக்காங்களோ, 1, 10, 19, 28, இந்த தேதிகளில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். பட் மிதமிஞ்சி ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, எண்கணித ரீதியாக 4ஆம் எண்ணும் 1ஆம் எண்ணும் அந்த அளவு ஒரு பெட்டு, ரொம்ப ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஒன்றை ஒன்று விட்டே கொடுக்காது. அந்த அளவுக்கு வந்து 1ஆம் எண்ணும் இன்னொரு 1ஆம் எண்ணை காட்டிலும் 4ஆம் எண்ணும் 1ஆம் எண்ணுங்கிறது வந்து ரொம்ப பெட்டு. அந்த வகையில் பார்க்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டியல்ல 4ஆம் எண் வந்ததை சொன்னேன். இப்போ தாவேக்காக்கு வருவோம். தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்களுடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 22 தேதி. தேதியின் கூட்டு எண்ணிலையுமே அவருக்கு 4 தான் வருது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் அவருக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது. இதில் அந்த தேர்தல் நாள் அப்படிங்கிறது வந்து அவருக்கு மிக மிக சாதகமான ஒரு நாளாகவே அன்றைய தினம் அமையுது. இதையே நீங்கள் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14க்கு பிறகு, அதாவது தமிழ் நியூ இயருக்கு அப்புறம் தான் இந்த தேர்தலே நடக்க போகுது இல்லையா? அந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு எப்படி இருக்குது? கடகம்னு இந்த இடத்துல நான் சொல்கிறது, புதிய தலைவராக வந்து இவ்வளவு புதிய கட்சிக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு இருக்கிறதாக ஏடிஎம்கே கட்சியை சேர்ந்த சீனியர் மோஸ்ட்டு திரு செங்கோட்டையன் அவர்களே சொல்லிட்டு இப்போ அந்த கட்சியில் வந்து இணைஞ்சிட்டாரு. அப்போ அந்த கட்சியில் இருந்த பண்ருட்டியார் போன்ற நபர்களுமே அதை ஆதரிக்கிறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ இந்த சீனியர் மோஸ்ட் பீப்புளோடைய கூற்று வந்து சரியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் எம்ஜிஆர் காலத்திலே வாழ்ந்து அந்த கட்சியோடய ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க சொல்வது மிக சரியானதாக தான் இருக்கும். ஸோ அப்போ இவருக்கு எப்படி இருக்குது? ஏன்னா ஏற்கனவே அரசியலில் கரை கண்ட திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி சீனியரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. இவங்களை தாண்டி இவர் வந்துருவாராங்கிற கேள்வி தான் இன்றைக்கி நிறையா இருக்குது இல்லையா? அப்போ அவருக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயம் வந்து அவருக்கு ஒரு பெரிய எட்ஜ் இருக்கிறதா தெரியுது. காரணம், கடகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் அந்த டைமில் வருது. அதுவும் வந்து வியாழக்கிழமை நடக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒரு தெளிவான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதை பற்றி போக போக பேசுவோம். வாக்குப்பதிவு தேதியை பற்றி இவ்வளோ நேரம் பேசியிருந்தீங்க. அடுத்தது வாக்கு என்ற நாள் மே 4ஆம் தேதி, அது எப்படி இருக்க போகுது? யாருக்கு சாதகமாக இந்த நாள் இருக்கு? இப்போ இதுலேயுமே பாருங்கள், 4ஆம் எண் தான் வருது, ராகு தான் வருது. நம்ம முந்தின ப்ரோக்ராம்ஸில் நிறைய நம்ம சேனல்லே பேசியிருந்தோம். யாரெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட தனி நபர்களாக இருந்து வின் பண்ணி காமிச்சிருக்காங்க. பழைய வரலாறு ஏடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, உலக அளவில் பார்த்தீங்கன்னா 4ஆம் எண்காரர்கள் வந்து பெரிய புரட்சி பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், ஷெகுவேரா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் ஒரு ஆதர்ச நாயகனாக பார்க்கக்கூடிய, புரட்சி நாயகனாக பார்க்கக்கூடிய திரு ஷெகுவேரா அவர்கள், ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் எடுத்துக்கணும்னா, நம்ம இந்தியாவுக்கே தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் ஆட்சி அமைத்து காண்பித்த ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் 4ஆம் எண்காரரே. ஸோ நம்ம இந்தியாவுக்கே தலைநகர்னு ஏன் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன்னா, இந்தியாவின் பிரதமராக இருந்த திரு மோடி அவர்களுடைய கட்சி அல்லாத இன்னொரு கட்சி வின் பண்ணி அங்கே சிஎம்மாக ஒரு மனுஷன் போய் உட்காந்தான் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பதிவு இல்லையா? அது மாதிரியான ஒரு நிலை வந்து இந்த 4ஆம் எண் வந்து உருவாக்கும். ஒரு புரட்சியை உருவாக்கும், ஒரு மாற்றத்தை உருவாக்கும்.
மாற்றத்திற்கான தேதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 4ஆம் எண்ணாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 4 வந்து தேதியாக இருந்து அந்த பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் எண்ணும் 1ஆம் எண்ணும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது. தேர்தல் நடக்க போகுது 23 ஏப்ரல். ஆனால் இந்த வாக்கு எண்ணிக்கைங்கிறதுமே பார்த்தீங்கன்னா 4ஆம் எண்ணாக அமைந்து அது யாருக்கு சாதகமாக பெரும் சாதகமாக அமையும்னு கேட்டிங்கன்னா இன்னொரு 4ஆம் எண்காரர்களுக்கு. அப்போ இதில் வந்து 2 பேர் ஆட்டத்துக்கு வராங்க. ஒன்று வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வராங்க, அதே மாதிரி விஜய் அவர்களும் வராங்க. விஜய் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து கூடுதலாக அவருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுமே 4ஆம் எண் தான் வருது. ஸோ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மில்லி செகண்டில் தான் வந்து அந்த வின்னிங் இது வந்து டிசைட் ஆகும். அது ஒரு கார் பந்தயமாக இருந்தாலும் சரி, குதிரை பந்தயமாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம ரீப்ளே பண்ணி பண்ணி பார்த்து அந்த எட்ஜை கண்டுபிடிப்பாங்க, எது வந்து அந்த மில்லி மைக்ரோ செகண்டில் அப்படி முன்னாடி போச்சு அப்படிங்கிறது. அது மாதிரி இட் இஸ் கோயிங் டு பி எ வெரி டஃப் வார். அவர் திரு விஜய் அவர்கள் அடிக்கடி சொன்னது போல் 2 பேருக்கு தான் போட்டியேங்கிற மாதிரி அவர் ஓட்டை நிறைய பிரிக்க போகிறாரு, அது மட்டும் உறுதியாக தெரியுது. பட் அவர் வந்து இந்த தேர்தலில் கிங் ஆயிடுவாரான்னு கேட்டால் அதை விட ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்தானத்தை நோக்கி அது நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி தெரியுது. கிங் மேக்கராக அவர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்மை மாநிலமான ஆந்திராவில் பார்த்திங்கன்னா அது நடந்துச்சு. ஜன்சேனா தலைவரான பவன் கல்யாண் அவர்களுடைய ஆதரவோட அங்கே வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சாங்க. கிட்டத்தட்ட இப்போ என்டிஏ அலையன்ஸ்குள்ளார விஜய் அவர்கள் இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ அஃபிஷியலாக வெளில வர ஆரம்பிக்குது விஜய் அவர்களுடைய கட்சியின் மூலமாகவே. இது எதை நோக்கி செல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் வந்து என்டிஏக்கு ஒரு வேளை ஆதரவு தெரிவித்தார்னா அவருடைய ஓட் பேங்க்கில் கொஞ்சம் சரிவு ஏற்படும்ங்கிறது ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்டோடைய கருத்தாக இருக்குது. இது விஜய் அவர்களும் தெரிந்தே வைத்திருப்பார், அவர் ஒன்றும் தெரியாதவர் கிடையாது. அவருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய பெரிய மந்திரி பிரதானிகள்லாம் இருக்காங்க, அறிவு மிகுந்தவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவருடைய கூற்று என்னவாக இருக்கலாம்னா, இதே ஃபார்முலா தான். இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் யார் கை காமிக்கிறாரோ அவங்க சிஎம் நாற்காலியிலையும் இவர் டெபுட்டியாகவோ அல்லது ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவோ அமர்வதற்கான வாய்ப்புங்கிறது மிக பிரகாசமாக இருக்குது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களும் வந்து இந்த இடத்துல குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னா அது பழம்பெரும் கட்சி, அது எத்தனையோ தேர்தலில் கண்ட கட்சி, அது அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து தெரிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வந்த திரு விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு உங்களுடைய உள்கட்டமைப்புங்கிறது வீக்காக தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அது இந்த ஒரே தேர்தலில் பரிமளிச்சிருமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு பெரிய டக் ஆஃப் வாராக இருக்கும். நான் இப்போ ஒரு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்துக்கு இப்போ நான் வரேன். நான் சொன்னேன் இல்லையா, தேர்தல் நடக்கக்கூடிய நாள் எந்த கிழமையில் வருதுன்னு, வியாழக்கிழமை. அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த இடத்துல நம்ம வந்து ஜோதிடமும் ஆன்மீகமும் நம்ம வந்து எப்போதுமே சேர்ந்தே தான் பார்ப்போம், ரெண்டுத்தையும் பிரித்து பார்ப்பதே கிடையாது. இப்போ விஜய் அவர்களுடைய தாயார் வந்து யாருக்கு கோயில் கட்டினாங்க? சாய்பாபாவுக்கான உகந்த கிழமை எது? வியாழக்கிழமை. அவங்க வந்து பண்ணாத தானங்களே கிடையாது அங்கே. அந்த அளவுக்கு வந்து அவருடைய பேர்லேயே சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குது. விஜய் அவர்களுடைய பேர்லேயே அந்த கொரட்டூரில் இருக்கலாம் அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அவருடைய பேர்லேயே சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குது. நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க. பாபா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பிடித்த உணவு தானம் அப்படிங்கிறத ரொம்ப சிறமேற்கொண்டு பண்ணுறாங்க. இப்பயும் திரு எஸ்ஏசி அவர்களுடைய வீட்டிற்கு அருகில் சாலி கிராமத்தில் மத்தியானம் 12 மணிக்கு போனீங்கன்னா அன்னதானம் கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் தினமும். இது எல்லாமே வலு சேர்க்கும் விஜய் அவர்களுக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. ஸோ ஆன்மீக பலமும் இந்த இடத்துல விஜய்க்கு யானை பலமாக சேர்ந்துருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த தேர்தல் வந்து தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் டெய்லி எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் சரி, எந்த டிபேட் பார்த்தாலும் சரி, நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா வேறு எந்த கட்சியை பற்றி பேசாமல் கூட இருப்பாங்க, டிவிகேயை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது, அவங்களால முடிய மாட்டேங்குது. அப்போ என்ன தெரியுதுன்னா அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ கிங் மேக்கராக ஆவதற்கே நிறைய வாய்ப்பு.
என்ன எதிர்பார்க்கலாம் சார்? தேர்தல் நாளா இருக்கட்டும், தேர்தல் எண்ணிக்கை, அந்த வாக்கு எண்ணிக்கை அந்த நாளா இருக்கட்டும், தாண்டி அடுத்தது இந்த ஒரு விஷயமா நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 4 அப்படிங்கிற எண் வந்து எப்போதுமே புரட்சியை குறிக்கக்கூடியது. வாக்கு பதிவு நாள் கூட வந்து தகுந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்னு நான் சொன்னேன். புத ஆதித்ய யோகத்தோட அமையக்கூடிய நாள்னு சொன்னேன். ஆனா அதுக்கான ரிசல்ட் தெரியிற நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அது அமையுது. ரியலி அப்படிதான் அமையுது. இப்ப இதுல ஒரே ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அப்ப டிஎம்கே வராதா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா, மெஜாரிட்டி இல்லாம அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. ம். இந்த ஜென்டில்மேன் படத்துல வந்து செந்தில் சொல்லுவார்ல, அண்ணே நீங்க 10th ஃபெயிலுண்ணே நான் பாஸ்ண்ணே அப்படிம்பார்ல, அது மாதிரி நீங்க +2 ஃபெயில்ண்ணே நான் எஸ்எஸ்எல்சி பாஸ்ண்ணே அப்படிம்பார்ல, அந்த மாதிரி அவங்க வந்து என்னதான் வந்து ஒரு ஹையர் ஸ்டாண்ட் கொஞ்சம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் 2% அதிகமாக இருந்தாலும் ஒரு மைனாரிட்டி கேட்டகரியில் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு நிறையா வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சமீப கால நிகழ்வுகள், கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சில பூசல்கள், ஏதோ ஒரு அங்கேயும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கீட்டில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய சில குழப்பங்கள், அங்கங்கே நடக்கக்கூடிய துர்மரணங்கள், இது எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்குது நிறையா. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பசி எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய ஓட் பேங்கை வந்து பெரிய அளவுக்கு சரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து அவங்க மெஜாரிட்டியாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து மாற்றத்தை நோக்கி தான் இந்த எலெக்ஷன் போயிட்டுருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அதுக்கான தேதியும் அப்படி அமைஞ்சு போச்சு. கண்டிப்பா ஸோ எண்கணித ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு பெரும் மாற்றம் நிகழ காத்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல தோணும். சார், இவ்வளவு நேரம் தேர்தல் நாளை பத்தியும் சொல்லியிருந்தீங்க, தேர்தல் என்ற வாக்கு எண்ணிக்கை நாளை பத்தியும் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயங்கள் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அது ஆட்சியை மாத்துறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? இது வரைக்கும் எந்த சேனல்லையும் கேட்காத கேள்வி தான் இது. வித்தியாசமான கேள்வியாகவும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 4 அப்படிங்கிற தேதியை பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர் நான் சொல்ல போகிறேன். தேர்தல் ரிசல்ட் வரக்கூடிய நாள் மாற்றத்திற்கான நாள்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சிக்கு வந்து வாக்கு பலம்ங்கிறது சிறிது சரிந்திருக்குங்கிறதையும் நம்ம பேசிட்டோம். அப்போ பாக்கி இருக்கிற கட்சியினர் தேர்தலுக்கு அப்புறம் வந்து எப்போதுமே எக்ஸிட் போலிங்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா ஜேர்னலிஸ்டுமே மீடியாஸுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை அந்த ஜேர்னலிஸ்ட் மீடியாவோடைய அவுட்புட்டை பேஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும், மக்களுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு, யாருக்கு அதிகம் ஓட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் அவர்களோட முதல் தேர்தலை வந்து குறைத்து மதிப்பிட்டவர்கள் மத்தியில் இப்போ அந்த எக்ஸிட் போலில் வந்து அவருக்கான பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் பொழுது அப்போ ஆப்வியஸ்லி மற்ற கட்சியினர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களான்னு அப்போது ஒரு பேச்சுவார்த்தை போகும், அப்போது ஒரு டீலிங் போகும். இப்போ வந்து நடந்துச்சா நடக்கலையா, அந்த பேச்சுவார்த்தை ரகசியமாக நடந்துச்சா இல்லவே இல்லையா அப்படிங்கிற குழப்பம்லாம் இருக்குது. இலைமறை காய்மறைவா ஏதோ ஒன்று இங்கே பவஞ்சிச்சுங்கிறது மாதிரி மட்டும் தெரியுது. அது நடந்துச்சா நடக்கலையான்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனால் தேர்தல் நாளுக்கு அப்புறம், வாக்குப்பதிவு நாளுக்கு அப்புறம் இது வந்து அப்பட்டமாக நடக்கும் இந்த பேச்சுவார்த்தை. அப்போ முன்கூட்டியே பேசி வச்சிருவாங்க. இதுதான் ஆந்திராவில் நடந்துச்சு. அந்த எக்ஸிட் போலிங்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி ஜனசேனா வந்து பெரிய அளவுக்கு வாக்கு வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரீங்களா அப்படின்னா பிஜேபி அலையன்ஸ் கேட்டப்போ அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக துணை முதல்வர் அவர் கிடச்சிச்சு. அவர் கேட்ட டிமாண்டை இங்கே ஃபுல்ஃபில் ஆனிச்சு. அதே மாதிரி ரிசல்ட்டும் அமைஞ்சிச்சு. அது கண்டிப்பாக தமிழகத்தில் நடக்க போகிறது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த தேர்தல் ரிசல்ட் தேதியுமே அதை தான் டினோட் பண்ணுது. ஸோ இப்போ அவரால் வந்து அலையன்ஸ்குள்ளார போகாமல், ஏன்னா அவர் கொள்கை அளவில் அவர் எதிர்த்துட்டார், ஆல்ரெடி பிஜேபி எதிர்த்துட்டார். இப்போ அவர் அலையன்ஸ் வச்சு இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ணார்னா அது பெரிய அளவுக்கு அவருக்கே பேக் ஃபயர் ஆகும். பட் ஆனால் ஒரு தேர்தலுக்கு அப்புறம் அவருக்கான வாக்கெல்லாம் கிடைத்ததற்கு பிறகு வேற வழியே இல்லை, இப்போ ஆளும் அரசை நாங்கள் அகற்றிட்டு புதிய ஆட்சி அமைக்கணும்னு இவங்க நினைக்கும் போது, அந்த மாற்றத்தை விரும்பும் பொழுது
அவர்கள் இணைவது அப்படிங்கிறது அது அரசியலில் சாத்தியம்தான். அதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. அதுவுமே ஆட்சி மாற்றத்தை நோக்கி தான் செல்ல போகுது. கண்டிப்பா ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியும் எண்கணித ரீதியா உங்களோட ஒப்பீனியன் என்னது, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்மளோட ஆதன் நேயர்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.